உங்கள் லோன் கட்ட முடியவில்லையா? வங்கி ஊழியர்கள் வீட்டிற்கு வந்து மிரட்டினால், இந்த 3 உரிமைகளை உடனே பயன்படுத்துங்கள். சட்டப்படி எந்த வங்கி ஊழியரும் உங்களை மிரட்டவோ, உங்கள் சொத்தை அத்துமீறி எடுக்கவோ முடியாது. உங்கள் புகார் RBI வரை செல்லும். நடைமுறையில், வங்கிகள் உங்களை மிரட்டுவது மிகவும் பொதுவானது. ஆனால் உண்மையில், நீங்கள் சட்டப்படி பாதுகாக்கப்படுகிறீர்கள். உங்கள் லோன் கட்ட முடியவில்லை என்றால், உங்களுக்கு 3 உரிமைகள் உள்ளன. முதலில், நீங்கள் வங்கிக்கு எழுதப்பட்ட மன்றாட்டல் அனுப்பலாம். இது உங்கள் நிலைமையை விளக்கும் மற்றும் ஒரு தீர்வுக்கு வழிவகுக்கும். இரண்டாவதாக, நீங்கள் வங்கி ஊழியர்களிடமிருந்து அச்சுறுத்தல்களை பெற்றால், உங்கள் உள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கலாம். மூன்றாவதாக, நீங்கள் RBI புகார் போர்ட்டலில் புகார் தெரிவிக்கலாம். இது உங்கள் பிரச்சினைக்கு ஒரு தீர்வு காண உதவும். உண்மையில், வங்கிகள் உங்களை மிரட்டுவது ஒரு பொதுவான வழக்கம். ஆனால் நடைமுறையில், நீங்கள் சட்டப்படி பாதுகாக்கப்படுகிறீர்கள். நீங்கள் உங்கள் லோன் கட்ட முடியவில்லை என்றால், உங்களுக்கு உரிமைகள் உள்ளன. கவனியுங்கள், உங்கள் உரிமைகளை அறிந்து கொள்வது மிக முக்கியம். இப்போதே, நீங்கள் உங்கள் லோன் பிரச்சினைக்கு ஒரு தீர்வு காண முடியும். முதலில், உங்கள் வங்கிக்கு ஒரு மன்றாட்டல் அனுப்புங்கள். இது உங்கள் நிலைமையை விளக்கும் மற்றும் ஒரு தீர்வுக்கு வழிவகுக்கும். பிறகு, உங்கள் உள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கலாம். இறுதியாக, நீங்கள் RBI புகார் போர்ட்டலில் புகார் தெரிவிக்கலாம். இது உங்கள் பிரச்சினைக்கு ஒரு தீர்வு காண உதவும். இந்த தகவல்களை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. இந்த விளக்கத்தை உங்கள் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த தவறை அவர்களும் செய்கிறார்களா?